ஹலோ எவ்ரிவான், என்கிட்ட இப்போ ஒரு 2 டேபிள்ல டேட்டாஸ் இருக்கு. ஸோ டேபிள் 1ல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட ஐடி அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயியோட நேம் இருக்கு. அப்புறம் சேலரி காலம் பிளாங்காக இருக்கு. நெக்ஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி ஆர்டராக இருக்கு. அது அவங்களுக்கான சேலரியும் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து சேலரியை 1 by 1 இப்போ 6 ஐடி 6னா நான் போய் 6ல் எவ்வளோ சேலரி, அவருக்கான சேலரி 6000 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழலில் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLOOKUP ஃபங்க்ஷன். ஸோ இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, நமக்கு தேவையான டேட்டாவை எடுத்து தரதுக்கும் இல்லை ஒரு பெரிய டேபிள்லேருந்து நமக்கு தேவையான பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எடுக்கிறதுக்கும் இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த VLOOKUP ஃபங்க்ஷனோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். லுக்கப் வேல்யூ. ஸோ லுக்கப் வேல்யூன்றது என்னென்னா, நமக்கு தேவையான டேட்டா. தென் டேபிள் அரேன்றது அந்த வேல்யூ எந்த டேபிளில் இருக்குது. நெக்ஸ்ட் காலம் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், இது ஏ காலம், இது பி காலம், இது சி காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இங்கே என்னன்னா, இது காலம் 1, காலம் 2, காலம் 3. ஸோ லுக்கப்பில் நீங்கள் காலம் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது உங்கள் டேட்டா எங்கே இருக்கோ, இப்போது அந்த டேட்டா வந்து பியில் இருக்குன்னா 2, ஸோ சியில் இருக்குன்னா 3, அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரேஞ்ச் லுக்கப் அப்படின்றது என்னென்னா, 2 விதமான மேட்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரூனா அப்ராப்ரியேட் மேட்ச், இன்னொன்று ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ நம்ம மோஸ்ட்லி எப்பயுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் கொடுப்போம். ஸோ வாங்க ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு அந்த சேலரி, இப்போ நான் இங்கே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்து VLOOKUP அப்படின்னு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ VLOOKUP அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, லுக்கப் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லுக்கப் வேல்யூ என்னன்னா, எனக்கு இந்த ஐடி, ஸோ எனக்கு என்ன தான் வேணும், இந்த ஐடிக்கான சேலரி தான் வேணும். ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த சேலரி எந்த டேபிளில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ எனக்கு இந்த டேபிளில் இருக்குது. சரியா? ஸோ அந்த டேபிளை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனாவது காலமில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனாவது காலமில் இருக்குது, இது வந்து 1, ஸோ இது 2. ஸோ எனக்கு செகண்ட் காலமில் அந்த டேட்டா வேணும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குது. ட்ரூனா அப்ராப்ரியேட், அதாவது அப்ராப்ரியேட்னா எனக்கு பொதுவான தோராயமான ஆன்சர் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் ஆன்சர் வேணுமா, நமக்கு இப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் தான் வேணும். ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா, இப்போ 6 சந்தோஷ்ன்றவர் வந்து 6th ஐடி. ஸோ அவருக்கு எவ்வளோ சேலரினா 60,000. ஸோ இதையே நம்ம வந்து அப்படியே ஃபில் பண்ணோம்னா, இப்போ இங்கே மற்றதுக்கெல்லாம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இங்கே 2, 1, 3 அண்டு 8க்கு வந்து நாட் அவைலபிள் ஆர் நாட் அப்ளிகபிள் எரர் வந்து நமக்கு காமிக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏரியா வந்து அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் அரே வந்து அப்படியே கீழே இறங்கிட்டே வருது பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் ஒன்னுக்கு கொடுக்கும்போது அது 2லேருந்து தான் கேல்குலேட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனகராஜுக்கு கொடுக்கும்போது எனக்கு இந்த 5 ஐடியிலேருந்து தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான் நமக்கு தேவை. ஸோ அதனால தான் இங்கே என்ன வருது, நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் டேபிள் அரே செலக்ட் பண்ணும்போது F4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகாது, அது மூவ் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ இதை மாதிரி எரர்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில எரர்ஸ்லாம் வந்து VLOOKUP ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அதே டேபிள் தான். ஸோ இப்போ வாட் இஸ் த சேலரியா சந்தோஷுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றத இந்த டேபிள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதே தான் ஈக்குவல் டு VLOOKUPன்னு கொடுத்துட்டீங்க. ஸோ லுக்கப் வேல்யூ என்னன்னா எனக்கு சந்தோஷ் தான் வேணும். அப்புறம்
டேபிள் அரேனா இந்த டேபிள்லேருந்து தான் எனக்கு அந்த வேல்யூ வேணும். ஸோ எந்த வேல்யூ வேணும்னா சேலரி, அவரோட சேலரி வேணும். ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4th காலம் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன கொடுக்கணும், 4ன்னு கொடுக்கணும். உங்களுக்கு அப்ராப்ரியேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னா எங்களுக்கு எக்ஸாக்ட் தான் வேணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன தான் வருது, எரர் தான் காமிக்குது. ஸோ ஏன் எரர் காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்பயுமே நம்ம தேடுறோம்ல, ஸோ அந்த சர்ச் பண்ணுற வேல்யூ வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு காலமாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்குது, சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ அதனால தான் எரர் காமிக்குது. நம்ம சர்ச் பண்ண டேட்டா வந்து எந்த காலமில் இருக்குது, செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம சர்ச் பண்ண டேட்டா ஃபஸ்ட்டு காலமில் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு காலமில் தான் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அந்த சீரியல் நம்பரை டெலீட் பண்ணி, ஸோ இப்பயும் என்னன்னு காமிக்குதுன்னா எரர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த VLOOKUPல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 4th 1ல் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நமக்கான தேவையான சேலரி டேட்டா எந்த காலமில் இருக்குன்னா 3ல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ லுக்கப் வேல்யூ என்ன, எனக்கு சந்தோஷோடது தான் வேணும். ஸோ கம்மா, நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல அந்த டேட்டா இருக்குன்னா, எந்த டேபிளில் அந்த டேட்டா இருக்குன்னா டேபிள் அரேல அந்த தேவையான டேபிளை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா, நெக்ஸ்ட்டு காலம் இண்டெக்ஸ் என்னென்னா எனக்கு 3ல் இருக்கிறது தான் வேணும். கம்மா கொடுத்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எனக்கு சந்தோஷ் எவ்வளோ சேலரி வாங்குறாருன்னா 50,000 வாங்குறாரு. நெக்ஸ்ட் இதை அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபில் ஆகும். ஓகேவா? பட் எனக்கு விஜய்க்கு ஃபில் ஆகிடுச்சு, பட் ஆனால் ரகுக்கு எனக்கு ஃபில் ஆகலை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நேம் எல்லாம் அப்படியே சேமாக தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே எடிட் கொடுக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் இல்லை ரகுவில், பட் ஆனால் இங்கே எடிட் கொடுக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் நேம் டைப் பண்ணும்போது ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் என்னவாகும், உங்களுக்கு மிஸ்டேக் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரகுவோட சேலரி கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற எரர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சிஸ்டர்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஸோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி எக்ஸல் வீடியோஸில் சந்திப்போம். நன்றி.